மஞ்சையா இருக்கான். ஆரம்பிங்க. பாட்டே காணையா. அருட்பெருஞ்சோதி சொல்லி ஆரம்பிங்க சாமி. போன வாரமே அருட்பெருஞ்சோதி சொல்லி ஆரம்பிக்கல, அது டைரக்டா வந்துருச்சு வீடியோ. சோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளையே தരണം. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். தலைவருக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஒன்றே சிவம் என்றுணர்ந்தேன், உணர்ந்தாங்கு நின்றே மெய் ஞான நெறி நிலை பெற்றேன். நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன், திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன். பத்தின பக்தியா பத்தியா? பக்தி பக்தி. அம்பலத்தாடி குடும்பத்துல அம்பலத்தில் இருக்கானே, அவன் மேல பக்தி செஞ்சதுனால என்ன பண்ணுதுன்னா, ஒன்றே சேர்ந்து உணர்ந்தேன், நிறையெல்லாம் இல்லை, ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி உணர்ந்துட்டேன். உணர்ந்து அங்கேயே நின்னோடனே மெய்ஞான நிலை. மெய்ஞான நிலை என்ன? மெய்ஞான நிலை திருமெய்ஞானம். கடவுள் ஒன்றே தெரியுதான் மெய்ஞானம். மாதமரை போய் உரைய பார்க்கத்தான் தெரியாது. என்ன பாட்டு? மாதமரை போய் மெய்ஞான விருப்பத்தில் ஏறி அந்த உரைய போனது. திறக்கணுமா? உரைய இருக்க மாட்டேன் இல்லையா? என்ன சாமி, போன வாரம் தான் பார்த்தோம். ஒரே பார்த்தோம். என்ன ஒரே பார்த்தோம் பாருங்க, கடைசி பாட்டு மெய்ஞான விருப்பத்தில் ஏறி. இது என்னது? அனுபவ மாலைக்கு வந்துட்டேன், தவறா? இல்ல, மகாதேவ மாலை தானே? ஆமா ஆமா, 50 பாட்டு. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி. ஓகே. இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என இது படிக்கிட்டால கீழே படிக்கிட்டா? இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் மெய்ஞானத்தில் விருப்பம் ஏற்பட்டால் ஞானிகளுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களின் ஞான கருத்துக்களை கேட்கவும் வாய்ப்பு ஏற்படும். அடுத்து ஞானிகளை பேச்சினை கேட்கின்ற ஆவலை வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வமயம் நமது மனதிலே இதுவரை தோன்றியிராத அறிந்திராத பல அற்புத கேள்விகள் எழும். ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு அக்கேள்விகளுக்கெல்லாம் பதில் எறிந்து கொள்ள வேண்டும். மெய்ஞான விருப்பம்னா உண்மையான ஞானம். சரியா? எது உண்மையான ஞானம்? மேலதான் படிக்கணும் முத. ஆமா. இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என 4 வழிகளை முன்னோர்கள் வகுத்தனர். அதில் முடிவான இறைவனை அடையும் நிலையே ஞான வழியாகும். உண்மையான ஞான நிலை அறிந்து அனுபவம் பெற்றோர் மரணம் அடைவதில்லை, மீண்டும் பிறப்பதும் இல்லை. மலையின் மெய்ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என தெய்வமணி மாலையில் இதனை நமது பெருமானார் வெளிப்படுத்துகின்றார். தெய்வமணி மாலையில அவர் சொல்றாரு, வரவு போக்கற்ற நிலை கூடும். அந்த பாட்டியா? அந்த நற்கிரியையால் தொடரட்டுமா? சுத்த பிரணவ ஞான தேகம் பெறுவதே முத்தேக சித்தி ஆகும். இறைவனை ஞான தேகா என வள்ளலார் விளக்குகின்றார். கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்பது தூள தேகம் ஞான தேகமாக மாறுவதே. எனவே ஒவ்வொருவருக்கும் மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பம் ஒன்றே மேலோங்கி நிற்க வேண்டும். பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் ஞானத்தின் மீது
விருப்பமும் ஏற்பட வேண்டும். இப்ப மெய்ஞானன்றது என்னன்னாயா, இந்த மாத்திரம்தான். தேகத்தை மாத்துறது. அதாவதுயா மெய்ஞானன்றது எப்படி சாவாம இருக்கிறதுன்னு கத்துக்கிறது, இரவா வரம் பெறுறதுன்னு கத்துக்கிறது. அதான் மெய்ஞானம். அதான் கரெக்ட். கரெக்ட். அப்ப அந்த ஞானத்துல விருப்பம் வரணும். ஆமா. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப ஏன் அங்க போனீங்க? மெய்ஞானம் வரீங்க. மெய்ஞான நிலை பெற்றேன். ஓ ஐயா, அவ மெய்ஞான நிலையை பெற்றுட்டாருனாக்கா அப்ப மரணம் இல்லா பெருவாழ்வு அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் தானே? ஆமா, அதான் போல. ஒன்றே சிவம் என்றுணர்ந்தேன், உணர்ந்தாங்கு நின்று மெய்ஞான நிலை பெற்றேன். மெய்ஞானம் ஞான மாறுறது. சுத்த தேகம், பிரணவ தேகம், அது ஞான தேகமா மாறிச்சு. ஐயா நில்லுங்க. இப்ப கோல் வருது. அதே அப்புறம் இல்லைங்க. இப்ப மெய்ஞானம் பெறுவது அப்படின்னு சொன்னீங்கல்ல. மெய்ஞானம்னாக்கா ஞான தேகம் பெறுவது, அதாவது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் தான் ஞான தேகம். சரியா? இப்ப ஒரு பாட்டு இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல. கதவை திற, திருக்கதவும் திறத்தலா. சிவயோக நிலையா? சிவயோக நிலை. சிவயோக நிலை பதிகம் எத்தனையா சொல்லுங்க? பதிகம் 93 இருக்குங்க. 93. சிவயோக நிலை. சோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நானுண்ட வேண்டினேன், ஓதரிய ஏகா அநேகா எழிற் பொதுவில் வாழ் ஞானதேகா கதவை திற. சரியா? ஓகேயா? இப்ப நம்மளோட தேகம் என்ன மாற்றம் அடையுதுனாக்கா, சுத்த தேகம், பிரணவ தேகம், கடைசியா ஞான தேகம் வருதுனாக்கா, அந்த இறைவன் நமக்குள்ள கலந்தனால ஞான தேகம் வருதா இல்ல நமக்கு தனியா ஏற்படுதா? அப்ப அவன் உடம்பு நம்ம உடம்புல கலக்குது. சரியா? அப்ப அந்த ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். கற்பம் பல பல கழியணும் அழியாது. சரியா? இப்ப கடவுள் தேகமும் நம்ம தேகமும் ஒண்ணு. அவன் பேரு வாழ் ஞான தேகா. சரியா? கடவுளுக்கு ஒரு தேகம் இருக்குனாக்கா ஞான தேகம். அது எப்படின்னாக்கா தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். சரியா? ஓகே. சொல்லுங்க சாமி. நன்றே மெய் சித்தி எல்லாம் பெற்றேன் திரு அம்பலத்தாடி. அது நீ அம்பலத்து ஆடி சித்தியெல்லாம் பெற்றேன். சித்தியெல்லாம் அடுத்து 400 கோடி சித்தி எல்லாம் வந்துச்சு. எல்லாம் சித்தி வந்துச்சு. சித்தி எல்லாம் வந்துருச்சு. சரி. இப்படி இருந்ததுன்னா அம்பலத்தாடி அம்பலம் நம்ம குழுமத்துல அதனால நான் பக்தி தான் பண்ணல. அது பக்தி பண்ணதுனால இதெல்லாம் வந்தது. பக்தி பண்ணதுனால என்னாச்சு, உங்களுக்கு ஞானம் மாறிச்சு, எல்லா விஷயத்தையும் வந்துடுச்சு. அவர் எல்லாம் பக்தி பண்ணதுனால ஒன்றே சிவம்னு உணர்ந்தாரு. அது எங்க உணர்ந்தாரு சாமி? குடும்பத்துல. வெளியில இல்ல. வெளியில ஏகப்பட்ட தெய்வம் இருக்கு. 33 மில்லியன் போல இருக்கு இந்தியால. 33 மில்லியன் காட்ஸ் அண்ட் காடஸ் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். தூக்கம் கெடுத்தான் தூக்கங்கெடுத்தான் என்று ஊது ஊது சங்கேன்னு பாட்டு மாதிரி இருக்கு. அந்த பாட்டு மாதிரி இருக்கு. கெடுத்தான், தூக்கம் கொடுத்தான், ஏக்கம் தேர்த்தான், உள்ளர்த்தான். தூங்கதில்லை. சுகந்தவர் என்ன சொல்லுவான்? தூக்கம் இல்லையே, கெடுத்தாங்க. தூங்கிட்டே இருந்தாரு, அது தூக்கத்தை கெடுத்துட்டான் அப்படின்றாரு. அதான் அர்த்தம் அர்த்தம். அர்த்தம் இல்லை. அப்ப அர்த்தம் கெட்டு போச்சு.
இடையில அவன் வந்து எது பேசிட்டு இருக்காப்புல. அவன் அவன் தூங்க விட பேசி மாட்டான்யா, நம்மள அப்படியே உட்காந்து தவம் பண்ண சொல்றான். நான் என்ன கதை? ஆமா 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 புது சங்கையில தூக்கம் தர ஊசி வரல. புது சங்கையில தூக்கம் தர ஊசி சங்கை வரும். தூக்கம் கெடுத்தான் என்று ஊதுவது தொலைத்தான் தூக்கம் தொலைத்தான் என்று ஊதுவது சங்கே. அவன் கெடுதான் கெடு வச்சு அங்க தொலைத்தானே, இங்க கெடுத்தான்ல வருது, அதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணுதான். தூக்கம் கொடுத்தான். என்ன தூக்கம் கொடுத்தான்? சிற்றபை சுகம் கொடு, பொற்றபை சிற்றபை சுகம் கொடுத்தானா? சும்மா இயலுக்கும் சுகம். விளக்குள்ள வேலை சும்மா இருக்கும். இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியே. இன்று மலை வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும். அடுத்தது அது வந்துச்சு. அப்புறம் என்னுள்ள ஏக்கம் தேவைத்தான். இல்லைங்க, இது சும்மா இருக்கு சுகத்தை கொஞ்சம் பேசுவோம். பேசுங்க. சும்மா இருக்குதான் ஏன் முடியல? யாருக்கு சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கப்பா மக்களே. யாரால இப்ப முடியாது. சும்மா உட்கார்ந்துருந்தாக்கா மனுஷன் என்னப்பா சொல்லுது, நீ ஏன் இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கிற? ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஆமா, சும்மா இருந்தாக்க வேற ஏதாவது ஒரு கற்பனை தோண்டிரும். ஆமா, டெவில் வேலையை பார்த்து விட்டுரும். நல்லது வராது, நல்லது வராது. டெவில் தான். ஏன் அப்படியா? அதான் மைண்டு மனசு வராதா? நான் மயக்க அடிமை. ஓகே, என்னோட ஏக்கம் தவித்தான். என்ன ஏக்கம் அவருக்கு? ஒண்ணும் கிடையாது, தேவையே இல்லை, எல்லாம் திருப்தி ஆயிட்டாரு. இது இல்ல அது இல்லைன்ற ஏக்கமே கிடையாது, எல்லாம் கிடைச்சிச்சு. இருள் அறுத்தான். இருள்னா ரெண்டு, அறியாமை ஆணவம். ரெண்டு அறுத்துட்டான். அவன் அறுத்துப்பட்டான். ஆக்கத்தான் தான். ஆக்கம்னா சித்தனா இல்லையா? சித்தி, அதான் ஆக்கம். மேல சித்தி எல்லாம் பெற்றேன், அதுதான் ஆக்கமா? ஆக்கம்னா அதான். ஏன் ஆக்கம்னா என்ன அர்த்தம்? செய்யறது எல்லாம் செய்யறது. அப்புறம் ஐயா கூப்பிட்டாரா, என்னைன்ற தந்தையே கூப்பிட்டாரான். என்னைன்ற தந்தையே கூப்பிட்டா அவன அப்பா மறந்து வந்துட்டான். எதுக்கு வந்துட்டான்? வந்துட்டான். என்னைன்ற தந்தையே என்று அழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து. ஐயா ஓகே, அவன் வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா வள்ளலாரோட நம்பிக்கை பக்தினாலயா, இல்ல வள்ளலாரோட கருணையை பார்த்து வந்தானா, இல்ல என்ன காரணம், இல்ல அவரோட தவத்தை பார்த்து வந்தானா? எல்லாமே. தயவு, பக்தி, ஒழுக்கம், தவம், நாளையும் பார்த்தா வந்து மகிழ்ந்து வந்திருக்கிறான்யா. ஆமா, எதனால தெரியுமாயா? அவன் ஏதோ ஒரு வகுல் ஒரு சொன்னீங்க இல்லைங்க, கொஞ்சம் யோசிக்கிறேன். உனையலாது என்னமோ வருமே, உன்னை தவிர வேற யாருமே இல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எல்லாம் தந்து எல்லாம் வேற வரும். அப்படியே வரும். உன்னை தவிர வேற யாரும் இல்லப்பா அப்படின்றதா? ஓகே, அடுத்தியா? இல்லங்க மக்களே, கேள்வி இருக்குங்களா? அப்படி கேளுங்கப்பா. வாட்டமெல்லாம் தீர்த்தான். ஓகே, வெளித்தான். மாட்டம்னா காலே கிடையாது. ஓ கவலை. சந்தோஷம் கொடுத்தான். மெய்ஞ நாட்டெல்லாம் கொடுத்தான். மெய்ஞான நாட்டம்னா மெய்ஞான விருப்பத்தில் ஏறி, சரியா? ஆமா, விருப்பம் கொடுத்தான். நலம் கொடுத்தான். நல்லதான் கொடுத்தான்.
ஆட்டம்னா ஆடு இல்லை, ஆட்டம்னா சித்தி சித்தாடல் புரியுது ஐயா, சித்தாடல் சரிதானே? ஆமா ஆமா. ம். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில பாடு இருந்தான், அவனுடைய பாட பார்த்துட்டு அதெல்லாம் பாடுகள்லாம் இல்லைங்க, தன் ஆனந்த வார்கழைன்னா என்ன? பாதம்பா. பாடுக நீ என்றான். பாட்ட பண்ணுன்னா எப்படியா? புகழையா? பதம் பாது பண்ணல இல்ல இல்லைங்க, இந்த பாதன்றது பேரொலியா அப்படி இல்ல, இல்ல உண்மையில பாதமா அப்படி? பாதம் பேர் வச்சுங்க. பாடுக தன் ஆனந்த வார்கழை பாடுக நீ என்றான் பரன். பரன்னா கடவுளா? ஆமா. ஏன் இப்ப கடவுள என்றான், அவன், இவன் அப்படின்னு சொல்லலாமா? எல்லாமே நல்ல சொல்லுது. அவர் இவர்னு மரியாதை கொடுக்க வேணாமா? இல்ல கேக்குறேன், ஏன் அப்படி நம்ம சொல்லலாம்? சரி, கடவுளை என்றான் அப்படின்னு வரலாறு பாடுறாருல. ஆமா. இப்ப கடவுள் வந்து வரலாறு பாடுறாரு, வென்றான், அது ஓகே, அவர் பாடுறாரு. இப்ப நம்ம அவர் கடவுளை வந்து வென்றான்லாமா? அவன் இவன் சொல்லாமா? இறைவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னா கொடுத்தார் அப்படி சொல்லணும். சரி, இறைவன் கொடுத்தான்னு சொல்றேன்ல, அதையும் வரலாறு மட்டும் கொடுத்தார் அப்படின்றோம், ஐயா அப்படின்றோம். அங்க ஒரு வேற ஃபீலிங் வருது. ஏன், எதனால? ஏன்னா கடவுளையே அவன் இவன் சொல்றோம், ஆனா வரலாறு கொடுத்தாரு, ஐயா வந்தாரு, ஐயா போனாரு, படிச்சாரு அப்படின்றோம். ஏன்? வயசான பரியாது என்ன கேட்டா எப்படி தெரியுமாயா, நம்மளுக்கு ஒரு எஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நம்ம கூடயே இருந்த ஒரு மனுஷன், நம்ம கூட இருந்தாக, வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு, அதாவது ஒரு எங்க தாத்தா, அதாவது எங்க அப்பா மாதிரி. இப்ப ஒரு வேற ஃபீலிங், அதாவது ஒரு நெருக்கம். அதனாலதானே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, மன நெகிழ்ச்சி. வல்லர் நம்ம அவைவன்னு சொல்றது இல்ல, ஏன்னா நம்மளுக்கு வேற ஒரு ஃபீலிங் இருக்கு அங்க. ஒரு உறவு மாதிரி. என்ன நினைக்கிறீங்க மக்களே? ஏன் மக்கள்கிட்ட கேள்வி கேட்ப, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, ஏன் அவங்க நிம்மதியா விடணும்? கேளுங்கப்பா, என்ன நினைக்கிறீங்க இது பத்தி? என்னையா இது அவன் பண்ணா போல இருக்கியா ஐயா? இல்லைங்க இல்லைங்க, நீங்க கேட்டதெல்லாம் கரெக்டு தான். இப்ப ஐயா, அதாவது இப்ப தமிழ் இலக்கணப்படியே வந்து அவன் இவன் வந்து இறைவனை வந்து சொல்லி எல்லா ஞானிகள் எல்லாரும் பாடியிருக்காங்க. இருந்தாலும் ஐயான்ற மாதிரி நீங்க சொல்லுங்க, அவர் ஒரு தாத்தா, நம்ம பெரியவங்க, நம்ம வீட்டுல இருக்க இல்ல அதான் அது அந்த மாதிரி சொல்ல மனசு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. கடவுளையே சொல்றோம், பாத்துக்கிறோம், அவரோட உரம் வச்சுக்கல. உரம் இருக்கு, அதனால ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அவரு பாருங்க, அவரும் கடவுள் என்றான் வந்தான் அப்படின்னு. அவன் ஏன் சொன்னாருன்னா, சரியே கிரியை யோகா 4 இருக்கு இல்லையா? சரியே வந்து இறைவனுக்கு அடிமையா இருக்கிறது. இறைவனுக்கு அங்க வந்து வந்தான்லாம் சொல்ல முடியாது, சரியா? என்ன சொல்லணும்? ஆந்தேன் வந்து அப்பா வச்சு அடுத்தது 3வது சாம்பார் தான் ஃப்ரெண்டு. சாம்பார் ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப வாங்க சொல்லலாம். ஐயோ அதுதான் அவன் சொல்றாரு, சாம்பார் ஃப்ரெண்டு. ஓ ஆமாயா, ஃப்ரெண்டு மாதிரி வாட்டெல்லாம் தீர்த்துட்டான், மகிழ்லாம் அடிக்கிறான், உதவி கேட்டேன் செஞ்சுட்டான், கைவிட மாட்டான்னு சொல்றாருல, கைவிட மாட்டான் என்று ஊது தங்கை, அதெல்லாம் ஃப்ரெண்டு சாமார்க்கம். அந்த பாட்டுல கனக சபையான் என்று ஊது தங்கே. இப்பதான் அந்த கனக சபைன்னா என்னன்னு புரியுது, காலங்காலமா படிச்சுக்கிட்டு இருந்தோம். மக்களே இல்லையா கேட்போம், காலங்காலமா படிச்சு கனக சபைனா என்ன சொல்லுங்க மக்களே, மக்கள் நிம்மதியா விடக்கூடாது. பொண்ணு பொற்சபை கண்டுபிடிச்சாங்கயா, எல்லாம் இப்ப வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கயா ஐயா.
ம் அடுத்து எல்லாம் பிரச்சாரம் அங்கங்க கிளம்புறாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து இப்ப ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் இப்ப. யா எல்லாம் பெரிய ஆயிட்டாங்க எல்லாம். அதான் ஆடுக நீ என்றான் தன் ஆனந்த வார்கள் பாடுக. ஓகே அதியா. தான் நான் எனும் பேத தன்னை அடுத்தபடுமா 16யா படிங்க. ஆனாரா தான் நான் எனும் பேதம் தவிர்த்தான். தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான். அர்த்தம் நானும் இல்ல நானும் ஒன்னாயிட்டோம். பேதம் இல்ல ஒன்னாயிட்டதுனால நானும் அவன பேதம் இல்லை. தான் நான் எனும் பேதம் தவிர்த்தான். நான் ஆனான் தவிர்த்தான் நான் ஆனான். ஆனா நானாயிட்டான். யாரு சித்தம்பரம். நான் தான் அவன், அவன் தான் நானா? அப்படியா? ஆமா. அந்த நான் வானாடல் வானாடல்னா வாட்ட மாறுதலாம் செய்ய முடியாது. முடியாத நான் செஞ்சேன். ஆனால் நான் செஞ்சேன். அதை மறுகின்றேன். எப்படி அடைய முடியாத சோத்தை அடைஞ்சு மறுகின்றேன். ஐயா, இந்த வான நாடர் வந்து வானின்ற பிரமரும் ஞானரும் பன்னார் தவம் புரிந்து வருமே. 2 அர்த்தம் இருங்க. வானடல்னா 2 அர்த்தம் இருக்கு ஐயா. வானடல் தேவர்கள் அர்த்தம் ஒரு அர்த்தம். இன்னொருத்தம் வந்து உலக மக்கள் இருக்கா இல்லையா, மக்கள் வந்து மரம் கழிந்து வாராங்க. என்னங்க மரம் கழிந்து வாராங்க. மரம் ஆமா புரியல சாமி. மலம் கழிந்து வாழ்றாங்கனாக்கா என்னது? உலக மக்கள் தான்பா. ஆனா மரம் இருக்கு இல்லையா, மரம் கழிந்து அவங்க தேவர்கள். ஓ, அதாவது இந்த எல்லா மலமும் கழிஞ்சிச்சுன்னா அவங்க வான நாடர் ஆயிடுறாங்க. சரியா? ஆமா. செய்தற்கரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன். யா செய்தற்கரியதவம் நகா என்னையா? அவனால எப்படி அர்த்தம் நீங்க வானாட இருக்கால அவனால எப்படி அர்த்தம் நான் செஞ்சேன். என்னது அது? அவனா பண்ண முடியாது அர்த்தம். ஓ, அதுதான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க அதா இல்ல அவரு வேற எது தெரியா செஞ்சாரா? நான் பண்ணதுதான். ஓ, அந்த புருவ மத்தியில பாக்குறது, மனதை கட்டுப்படுத்துறது, மனதை அடக்குறதா? ஓ ஐயா, ஏற்கனவே ஒரு பாட்டு சொன்னீங்கயா, இதுதான் வல்லபம் இதுதான் வெற்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க. வெற்றினா இதுதான், வல்லபனா இதுதான் அப்படின்ட்டு. வல்லபமே ஒரு பாட்டு வரையா? வல்லபம் அப்படின்னு வரும். சொல்லுங்கம்மா, என்னது? மலமைந்தும் வென்றவன் தான் வல்லபமே. மலமைந்துமா கண்டுபிடிக்க முடியுமா ஐயா? சரியா தம்பி? ஓகே ஓகே ஓகே. மலமைந்தும் மலமைந்தும் மலம் 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 மாலை நடராஜபதி மாலையா? பாட்டு தாகாத கல்வியே கல்வி இல்லைங்க. நடராஜபதி மாலை பாட்டு 26 பாரு. நினைக்கிறேன். கவிதாமா 27ன்றாங்க. கவிதாமாவா யாருன்னு தெரியலையே. 27ன்னு சொன்ன மாதிரி ஒண்ணு. ஆனா ஆன்லைன்ல 27 தான் இருக்கும். 26 இல்ல சாமி, காணுமே. 28 சாமி ஆன்லைன்ல. இல்லைங்க. சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே அறிவு. பார்த்தோமே சாமி, இங்க பயமுறை ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன், அதான் அறிவு.
சரியா? ஆமா. அறிவே தகும் அறிவு மலமைந்தும் என்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். இந்த மலமைந்தும் என்ற வல்லபம் தான். அதாவது வல்லபன் என்னையா நீங்க சொன்னீங்க, மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஆற்றல். வந்து ஆற்றல் மிகுந்தவன் அப்படின்னாக்கா உடம்புல வந்து அவன் ஆற்றல் அப்படின்னு இல்ல. இந்த மலமைந்தும் எவன் வெல்றானோ அவன் தான் வந்து ஒரு பலமானவன். செய்தற்கரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கரிய சுகம் எய்ந்து. எய்தற்கு அரியனாக்கா அடைய முடியாத சுகம் இப்ப அடைஞ்சிட்டுன்றாரு. வேற யாரும் அடைய முடியாது, இவர் அடைஞ்சிட்டாரு. இப்ப நம்ம அடைவோம். இல்லைன்னா அவரே நம்மள கூப்பிடுறாரு. நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதானேயா? வல்லவர் வந்து முயற்சி பண்ணிட்டாரியா, நம்ம போய் ஈஸியா பாத்துக்கிறியா? அவர் என்ன பாடுபட்டு இருப்பாரு? கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்ன மலையகார இருமாலை பாடல பாடுபட்டார். பாட்டு 17 சுத்த வடிவம். பாட்டு இல்ல. என்னையா பாட்டு இல்லைன்றீங்க? பாட்டு இல்லையா மக்களே? வந்துச்சு. சுத்த வடிவும் சுக வடிவும் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு. சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம். வடிவுனா உடம்பா? ஆமா. சுத்த வடிவம் சொன்ன தேகம். சுத்த தேகம். ஓகே. ஓங்கார தேகம் பிரணவ தேகம். பிரணவ தேகம். சித்திரம் ஞான தேகம். அடுத்தது இல்லைங்க, சுத்த வடிவம் சுக வடிவம். சுத்த வடிவம் சுக வடிவம் ரெண்டு வேற வேறையா இல்ல ஒண்ணா? வரையா சுத்த வடிவம் தனி. அதான் வந்து தேகம். அது சொன்ன தேகம். சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம்னா இது ஒரு செட்டா? சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவம். ஓகே. பிரணவ தேகம். சித்து சொல்லக்கூடிய ஞான வடிவம். சித்தனும் ஒரு ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன். சித்தன் அர்த்தம் சித்தி செய்யறதையா? இல்ல, கரெக்டா பார்ப்போம். சித்தினா அறிவு. சத்து சித்து. சித்துனா அறிவுதான். சத்து சித்து. சத்து அறிவா சித்து அறிவா? சத்து சித்து ஆனந்தம். இல்லையா என்னையா போயிட்டு யோசிக்க மக்களே யோசிக்கப்பா. சித்து சத்து சித்து ஆனந்தம் உண்மையா? உண்மை. சத்து சித்து சொல்லி கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கு? சித்தனும் ஒரு ஞான வடிவு. சித்து எனும் ஒரு மாடு. சித்து சொல்லுங்க மக்களே, சொல்லுங்கப்பா. சித்தனும் ஒரு ஞான வடிவு. சித்து எனும் ஒரு ஞான வடிவு. நெல்லை சாமி சொல்ல எனக்கு நான் யோசிக்க போறேன். சித்து சத்து சித்து வணக்கம் ஐயா. உண்மை அறிவு இன்பம் இல்லை. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இல்லையா? ஆமா, அது இல்லையா? ஓகே, சரி. ஓகே. முயற்சிக்கு நன்றி. வேற யோசிங்கப்பா. சித்தனும் ஞான வடிவு. சித்தான ஞான வடிவு. எப்படிப்படவே முடியும்? சொல்லி கொடுத்தாலாம் ஒண்ணும் மண்டல இல்ல. கொஞ்சம் கஷ்டமா? அப்ப நீங்க எப்ப சொல்லி கொடுத்தீங்க? ரொம்ப நாள் ஆச்சுனாக்கா அது எல்லாம் அழிஞ்சு. ரொம்ப நாள் இல்ல. கொஞ்ச நாளா? போன வாரம். போன வாரமா?
அகவல்ல கடைசியா தூட்டு வச்சேன். அகவல்ல கடைசியாவா? ஆமா. ஐயா அருளாட்சி புரிகிறதாங்க ஐயா? இல்ல இல்லைங்க, ஏன் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அகவல் கடைசியை திறப்போம், கண்டுபிடிப்போம். இல்லைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சாமி, கண்டுபிடிக்கிறோம். ஐயா நிலை சேர்ந்த அனுபவமா? நிலை சேர்ந்த அனுபவம். குட் குட். யார் அது? சௌந்தரலிங்கம். வெரி குட் வெரி குட். அதான் சார். ஓகேங்க, ஓகே, நன்றிங்க ஐயா. ஐயா என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அதா? ஆமா. முக்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அதான் நம்ம சொன்ன சித்தின்ட்டு. சித்தின்னு சொன்னையா, சித்தி செய்யறது அப்படின்னு. ஓ, இது ஒரு சித்தெனும், அதாவது முடிந்த நிலை, நிலை சேர்ந்த அனுபவம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். பத்தி கஷ்டமான கேள்வியை கண்டுபிடிக்கிறாங்க மக்க இப்ப வர வர. சித்தி ஞானம் தான் முடியும். நானே 2 முன்னாடி பாக்குறேன், இந்த ஞான தேகம் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த ஞான தேகம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாப்போமா? அப்ப ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஒரே இடத்துல எங்க இருக்கு? இல்லைங்க சாமி, திறக்கிறேன். மக்க படிக்கணும், மக்க. நான் நிறைய வாட்டி ஞான தேகம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் பாத்துருவோம். சுத்தமாதி தேகங்கள் 3. அதே ஐயா சுத்தமாதி? ஓ, சுத்தம் தொடங்கி அப்படி சொல்லுவாங்களா? முதல் சுவர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். சுவர்ண தேகம் காரியரூபம். காரியரூபம்னா காரியரூபம்னா உருவம் தெரியும், தோன்றும், புடிபடுமா? பரதேகம் இறைவனோட தேகமா? பர உணர்ச்சி. சரி விடுங்க. பிரணவ தேகம், ஞான தேகம், இதெல்லாம் அது கீழே உள்ள அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டி பாருங்க. 12 வயது பருவம். ஐயா, இதை ரொம்ப பேர் கேட்பாங்க. 12 வயதுனாக்கா 12 வயது பிள்ளை மாதிரி குள்ளமா ஆயிடுவானா அப்படின்னு. ரத்தம் அப்படி ஆயிடும். ரத்தம் வந்து 12 வயசு மாதிரி இது மாறிடும். நிறை, திரை, பிணி, மூப்பு, மலம், வியர்வை, ஆகாரம், நித்திரை, தாகம், சாயின நிழல் முதலையன இல்லாமை, ரோம வளர்ச்சி, தாழ்ச்சி இல்லாமை, கர்ம சித்தி. ஓ, இது வந்து கர்ம சித்தி. ஓகே. இது பிரணவ தேகம் வந்து 16 முதல் மற்ற உரை 5 முதல் 8 வயது தேகம் தோன்றும், பிடிபடாது. தேகம் தோன்றும் ஆனா பிடிபடாது. அதாவது அந்த இது மாதிரியா, லைட் மாதிரியா தோன்றான விளக்கு எரியுதுல, அது தோன்றான பிடிக்க முடியாது. ஐயா, அப்ப அதனாலதான் இந்த சுரண தேகனாலதான் வல்லாறு பாரம் எடுக்க முடியும். இது வந்து உருவம் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். தேவைப்பட்டா மறைச்சுக்கலாம், இல்லைன்னா காட்டலாம். ஐயா, காட்டலனாக்கா அதே உருவத்தை காட்டலாமா, இல்ல வேற ஏதோ உருவத்துல என்ன உருவம்னாலும் எடுக்கலாம்?
என்ன வேணாலும் பண்ணலாம். அது சித்து. அது ஓ, இந்த வச்சு காட்டலாம், இல்லை வேற வச்சு காட்டலாம். வேற எதையும் காட்டலாம். ம் இப்ப வல்லாரியா நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், அந்த நிகழ்ச்சியில அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போவாரு அப்படின்னாக்கா ஒரு நம்மளுக்கு தெரியாது யாரா வர. தெரியாது. ஆமா ஆமா. சொல்லுங்க சாமி. சுத்த வடிவம் இதயம், பல வடிவம் வந்து அடுத்து ஞானத்தை படிக்க நான் பெற்றேன். இத்தனை ஞானம் ஞானம் பெற்றேன். எங்கே ஏன் பத்தி தெரியுமா? எங்க தான விளையாட்டு, தான விளையாட்டு பாருங்க, தான விளையாட்டு ஜீவாரண்யம். எங்கெங்கும் தான விளையாட்டு தான் தான விளையாட்டு. எதுக்கு இவரு பெற்றிருக்காருனாக்கா ஜீவகாரண்யம் பண்றதுக்கா? ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாரு. எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான். ஓ ஐயா, அப்ப அவரு வந்து நான் இன்பமா இருக்கணும்னு இது பண்ணல. இந்த அதாவதுயா, இப்ப ஒரு கமிட்டில ஒருத்தர் இருப்பான், நான் இந்த பதவிக்கு வந்துட்டு எங்க மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இவர் வந்து தான விளையாட்டு ஏற்றத்தான் இந்த இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாரு. சரியா? அதனாலதான் வரல எல்லாரும் வந்து இந்த கடைசி நிலைங்க என்னையா, உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையரெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு இறைவன் கட்டளையிட்டாரா? இதனாலதானா? சிங்க் ஆகுதா சாமி? இது பெரிய இது உண்மையா? எதுக்கு நான் இதை பத்தினாக்கா தான விளையாட்டு ஏற்றத்தான். அடுத்தியா சாமி? அடுத்து பாருங்க. நான் வைக்கும் வார்த்தை எல்லாம் நயம் சொல் வார்த்தை. வார்த்தை நினைக்காதீங்க, இந்த ஆண்ட வார்த்தை எல்லாம் அன்றி 4 ரூபாய்க்கு வார்த்தை இல்லை, 5 வார்த்தை இல்லை. நான் ஏன் சொல்லுவேன்? நான் யாரு? ஞானோடைய ஏது? சிவம் வந்து என் உடம்பை நாடி நிக்கிறேன்னா நான் யாரு? நான் யாரு கிடையாது. அதனால சிவம் வந்து உடம்பை நாடி நிற்கிறதுனால வார்த்தை எல்லாம் அவன் வார்த்தை, நான் வார்த்தை. புரியல என் வார்த்தை சார். இல்ல மேல ஓகே. 400க்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் சொல் வார்த்தை என்று இதுதான் வருவேன். 400க்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் சொல் வார்த்தைன்னு எப்போதும் பாய்ப்போமே, இதானா? இல்ல இன்னொரு பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டுக்கு தானே இது நாயகன் சொல் வார்த்தைன்னு வருது. நாயகன் தன் வார்த்தைன்னு தானே வரும் அது. ஆமா. வந்து அவன் சொன்ன வார்த்தை நான் சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னு கேட்டா என் உடம்பு எனக்கு என்ன இருக்கு? நான் யாரு? என்ன ஞானம் எனக்கு ஏது? சிவன் வந்து உடனே நான் வந்தாதான் ஞானம் வந்தது. ஓ, அவன் எனக்கு தனியா ஏது? அவன் என் கூட வந்ததுனாலதான் ஞானம் இருக்கு அப்படின்றாரா? ஆமா. நான் யாரு? எனக்கு என்ன இருக்கு? சிவன் வந்து உடம்ப நாடி என் உடம்பு உள்ள நுழைஞ்சனால ஞானம் வந்தது. அதனால சொன்னா அப்ப அவன் வார்த்தை, என் வார்த்தை எல்லாம் அவன் வார்த்தை. ஓகே. 400க்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை என்று 400க்கும் வார்த்தை என்று நாட்டீர்னா உலகத்தார். நான் ஏன் உரைப்பேன்? நான் ஏன் உரைப்பேன் அப்படின்னாக்கா நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்றாரா? ஆமா, நான் ஏன் சொல்லுவேன்? நான் யாரு? நான் யாரு? ஞானம் ஏது? நான் சொல்ல மாட்டேன். வந்தனால நான் சொன்னேன். அதாவது எனக்குன்னு தனியா அறிவுலாம் கிடையாதுப்பா. ஆமா, இறைவன் வந்து எனக்குள்ள புகுந்தனால அவன் சொல்றேன் அப்படின்றாரா? ஆமா.
யா பாட்டுவித்தால் பாடுகின்றேன். இந்த 400க்கும் வார்த்தைனால இன்னும் அந்த இன்னொரு 400க்கும் பாத்துருமா வேணான்றீங்களா? எடுங்க பார்ப்போம். அது ஞானசேரி ஐயா பாருங்க சாமி. ஆமா நான் வார்த்தை நம்ம நம்புங்கப்பா. தான் அவனோட வார்த்தை நம்புங்கிற. ஏன் அதுக்கான வழக்கம் இங்க இருக்கியா? எப்படி 400க்கும் வார்த்தையெல்லாம் நாயகத்தன் வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கான வழக்கம் இங்க இருக்காப்ல. ஆமா ஏன்னாக்கா உள்ள அதனால வாரியா அதோட வழக்கம் இப்ப வரலாறு இப்ப நம்ம கேக்குறோம் எப்படி அவர கடவுளோட வார்த்தைன்னு அவர் சொல்லலாம் அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னாக்கா தவறு இங்கதான் இருக்கு. ஏன்னாக்கா அவருக்குன்னு அறிவு இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு கடவுள் வந்தனால எனக்கு அறிவு வந்துச்சு அப்படின்றாரு அப்படின்னு சொல்லலாமா? ஆமா இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இந்த பாட்டு எடுத்து காட்டிட வேண்டியதான். ஆமா ஓகே. ஆரணமும் ஆகாமமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான். காரணம் ஆகமுடியவே ஆரணம் வேதம். வேத ஆகமங்கள். வேதம் காரணம் சொல்லுது, அவன் காரியம் சொல்லுது. சரி காரணம் சொல்லுதுனால கடவுளை பத்தி சொல்லுதா? ஆமா ஆமா. ஆகமம் உயிரை பத்தி சொல்லுதா? ஆமா பதி ஆரணம் பதிநூல், ஆகமம் பசு நூல். ஆமா இது அவன் சொன்னா தான பூமியில தான பூமி இந்த பூமியில நான் கண்டேன் கண்டேன் கலைஞர் எது சொல்றாரு? இரவு பகல் இல்லாம பகல் பற்ற இடத்து உண்டேன் அமுதம் வந்து. அப்ப காலமே இல்லையோ அவருக்கு? கங்குள் பகலின்றி என்ன கழித்திட செய்யாயோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கங்குள் பார்த்த இடம்னா நினைப்பு மரப்பு இல்லாத இடம் மறந்துடா. நினைப்பு மரப்பு இல்லாத இடம்னாக்கா உரைமனம் கடந்த இடமா? சும்மா இருக்குது தானே. ஆமா எதுவுமே நினைக்கிறது இல்ல, எதையும் மறக்கிறது இல்ல. ஆமா அப்ப என்னையா பண்றது? சும்மா இருக்குது. சும்மா இருக்குதுன்னா அப்ப எதுவுமே நினைக்க மாட்டோம், எதையும் மறக்க மாட்டோம், ஒண்ணும் சொல்ல மாட்டோம், அப்படியே உட்காந்துருப்போமா? அப்படி பாத்துக்கிட்டு அந்த காட்சி அப்படியே பார்த்துட்டு வச்சுக்கிட்டே அப்படியே ஆனந்தமா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். உடம்பும் எல்லாம் மாறிடுச்சு, அது அழியாது. அப்புறம் என்ன கவலை? சாப்பாடு தேவையில்லை, பூமியில குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தவத்துல சாப்பிட்டேன் அந்த ஒளிய கண்டேன் கலைக்கின்றேன் சந்தோஷமா இருக்கிறேன். தாரணியில் கண்டேன் கலைக்கின்றேன் கங்குபகல் அற்ற விடத்து உண்டேன் அமுதம் உவந்து. கங்கோல் பகல் அற்ற விடத்து உண்டேன் அமுதம் உண்டுனாக்கா இது பொற்றவையாச்சே. ஆமாங்க. அங்கதான் நினைப்பு மறப்பு அற்ற நிலையில தவம் தானையா? தெளிவா தெரியுது. கங்குல் பகல் இல்லாத இடம்னாக்கா நம்ம எப்படி இப்ப ஜீவகாரணி செஞ்சுட்டு எப்படி கங்குல் பகல் இல்லாத போறது முடியுமா? பண்ணியா தனியா இது தனியா இல்ல ஜீவகாரணி பண்ணா மட்டும் போதுன்றாங்களே, அது சொன்னேன். அதான் அது முட்டாள்தனம். பட்டு முட்டாள்தனீங்க. பின்ன ஐயாவோட எழுதியப்ப அதெல்லாம் படிக்காம போறேன்னு அர்த்தம். நானே தாம எழுதி பாட்டு எவ்வளவு பாட்டு இருக்காரு படிக்க பண்ணா முட்டாள்தானே. எழுதிச்சும் படிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? இல்ல இந்த ஒரே நடையில ஒரு இடத்துல இந்த இதெல்லாம் மலை முளைன்ற நாளைக்கு கூட பாத்துட்டோம். அதை ஒண்ணு பிடிச்சுக்கிறாங்க. அது ஒரு இடத்துலதான், இது எத்தனையோ இடத்துலயா எத்தனை இடம் இருக்கும் அந்த தவம்? எல்லாமே தவம் தான் சொல்லுங்க, கணக்கே பண்ண முடியாதா?
நானே தவம் புரிந்தேன்ட்டு ஒரு நாளைக்கு உட்காந்து கணக்கு பண்ணும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காப்புல அப்படின்ட்டு. எல்லா பாட்டும் கடைசி பாட்டு. துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், துன்மார்க்கம் ஒன்றும் கிடையாது. துன்மார்க்கம்னா உலகியது ஓகே தொலைச்சுட்டேன், சன்மார்க்கம் தலைப்பட்டேன். ஜென்மார்க்கம் என் நன்மார்க்கம் என்று வாழ்ந்து போகிறார். இந்த 2 வழி வந்து நல்ல வழி வாழ்நாட்டெல்லாம் போறாங்களாம். நாட்டார்னா முத பாத்துமே அவங்களா தேவர்கள் வச்சுங்க எல்லாரும் போறாங்களாம். மன்மாதம் இந்த மாதத்தால இந்த அலைஞ்சு ஃபாலோ பண்ணி மகிழ்ந்து இது வந்து போறாங்களாம். அதுல மண் மார்க்கம் நிலையான மார்க்கம். உங்களுக்கு நிலையா வைக்கிற மார்க்கம் அது ஐயா வச்ச மார்க்கம். இது எந்த காலத்துல அழியாதா? அப்ப நம்ம உடம்பு அழியாது, மார்க்கம் அழியாது. சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன். தலைப்பட்டேன்னா தலைவர் ஆயிட்டாரா? ஆமா ஆமா. என் மார்க்கம் நன்மார்க்கம் என்று, அதாவது என்னுடைய மார்க்கம் நன்மார்க்கம் என்று நாட்டார்லாம் நாட்டார்லாம் புகழ்றாங்க. ஆமா ஆமா. மண்மார்க்கத்தாலே இது வந்து உறுதியான நிலை பெற்ற. சரி, ஓகே, முடிஞ்சாச்சு. இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு? 47. அடுத்த வாரம் முடிச்சிருவோமா? 17 பாட்டு முடியுமா தம்பி? இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு டைம் இருக்கு, கொஞ்சம் போயிட்டு அடுத்த வாரத்துல முடிச்சு விட்டுருவோமா? கேட்டேன் சாமி. அப்புறம் நீங்க அப்புறமாக இது என்னது மகாதேவ மாலை டைம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே முடிச்சிருங்க. முடிஞ்சு ஓகே, கேள்வி பதிலுக்கு போவோம். கேளுங்க மக்களே கேள்விய. கேட்பாங்க, கேள்வியோட வந்து இருப்பாங்க. எங்க கேட்டாங்க தெரிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, கேள்வி வராது. தெரிஞ்சிருக்காங்களா? ஆமா. சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ தெரியா? நான் அதான் முட்டாள இருக்குதான் கேள்வி விட்டு கேள்வி இருக்கு. கேள்வி இருக்கு, விட இல்ல, கேள்வி மட்டும் தான் இருக்கு. கேள்வி மட்டும் உண்டு, விடை கிடையாது. ஆனா இது கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வி. பரவாயில்லையா? விடலா கேள்வியா? சென்சிட்டிவான கேள்வி. சென்சிட்டிவான கேள்வியா? எனக்கு தெரியாது. என்ன அப்ப கேட்க வேணாம், விடுங்க. சென்சிட்டிவான கேள்வின்ற கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேக்குட்டான்னு கேட்டேன், கேக்குதான்னு கேக்கல. கேக்குட்டா கேக்குட்டா கேக்குதா? கேக்குது. கேளுங்க. கேக்குட்டா? கேளுங்க. ஓகே. நீங்க ஏற்கனவே வந்து ரெடி சொன்னீங்க. இப்ப வள்ளலார் வந்து இப்ப நான் கேட்டேன், இன்னைக்கு ஏன் வள்ளலார் வந்து மறையணும், இங்கே இருந்து பார்த்துருக்கலாமே, எல்லாம் செஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு. இப்ப உங்க யாரும் அவரை புரிஞ்சிக்கல, அதனாலதான் அவரு மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க, சரிதானே? ஆமா. ஓகே. என்னோட கேள்வி இல்லக்கா, அவரு மத்தவங்க அவரை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தாரா? இன்னொன்னு, ரெண்டாவது வந்து அவரோட அறிவு தான் மேலோங்கி நிக்குதே, இவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டானுங்க தான் தெரியுமே அவருக்கு. அப்புறம் அவரு ஏன் வந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரா, இல்ல என்ன கதை? இல்ல அவருக்குதான் தெரியுமே, முக்காலமும் உணர்ந்தவரு, எல்லாம் தெரியும். இப்ப அவரு கிளம்பிட்டாரு அப்படின்னாக்கா இந்த மக்கள் புரிஞ்சுக்காதனால கிளம்பிட்டாரா? அதே ஒண்ணு. இன்னொன்னு வந்து கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்,
இது ஏற்கனவே நீங்க வழக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்கு திருப்பி ஒரு வாட்டி கொடுங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு. இந்த வார்த்தையை வந்து ஐயா சொல்லல, சரி. சாமுக்கு எழுதி வச்சிருக்காரு. அந்த மாதிரி யாரு? சாமு கந்தசாமி எடுத்துட்டு அவர்தான் எழுதி வச்சிருக்காரு. சாமு கந்தசாமி எழுதிருக்காப்ல. ஓகே, ஐயா சொல்லல. சரி, அச்சா ஓகே. ஐயா ஏன் மறைஞ்சு போனாருன்னா, ம், எவ்வளவு சொன்னாலும் அந்த மக்கள் வந்து கேட்கல. சரி. அதான் ஐயா சொன்ன அண்ணன் லாஸ்ட்ல முதல் நாள் ராத்து சொன்னாரு, நீங்கள் அதிகாரம் எங்க இருக்கு எங்க இருக்கு? அது திறந்தாதான் நல்லா இருக்கும். திருப்பூர் பேருபதேசம் தானே? இல்ல, திருப்பூர் வேற பக்கம் வந்து 410. 410. விடுங்க. இல்லைங்க சாமி, எடுக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தாயத்திற்கு மாவட்ட தாயத்திற்குல்ல, அந்த இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு ஒரு தாய்ச்சி கொடுங்கயா, மந்திரிச்சு கொடுங்க, போட்டுக்குவோம். போட்ட உடனே பேஜ் எல்லாம் அப்படியே டவுன்லோட் ஆயிரும் போல இருக்கு மண்டைக்குள்ள. என்ன பண்ணும்? படிங்க, பிரமாணம் படிங்க. இது பிரமாணம். இதற்கு பிரமாணம் சன்மார்க்க சங்க இதானே? ஆமா. இதற்கு பிரமாணம் சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் என்னும் திருஅருட்பாசுர திருவுள்ள கிடையானும் அறங்குளவு தோழி இங்கே என்னும் அருட்பாசுர உள்ள என்னையா கிடையானும்னு என்னையா? அதனால அர்த்தம், அந்த பாட்டால அர்த்தம். பொறுப்பதி தெரிவித்தார், பெரும்பதி தெரிவித்தார். இதன்றி திருக்கதவம் திறக்கப்படுவதற்கு முன் மெதுவா இதன்றி திருக்கதவம் திருக்காப்பிடுவதற்கு முன்தின இரவில் இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இல்ல படிப்போம். யாதெனில் இருக்கின்ற ஒன்றையும் திருக்காட்ட முதல் நாள் ராத்திரி கொஞ்சம் வார்த்தை பாருங்க. என்ன இது? இது இல்லைங்க, இது என்ன டாபிக்? இது டாபிக்கே காணோம். சத்மார்க்கமா? சத்துவகுண லட்சியம், உபதேச குறிப்பியா இது? ஆமா. ஓ, பெரிய பக்தி இது. அப்ப சன்மார்க்க ஒழுக்கம், சன்மார்க்க ஒழுக்கம் தானே சொல்றியா? சன்மார்க்கம் சொல்லலையே. இல்ல, படிங்க. இல்லையா? முந்தினவில் இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை தானே சொல்றாரு. ஆமா, சன்மார்க்கம் சொல்லலையே, அது ஒழுக்கத்தை தானே சொல்றாரு. ஒண்ணுதானா? சரியா? இப்ப சன்மார்க்க ஒழுக்கம் தெரியல எல்லாத்துக்கான, அப்ப அவரு இங்க இருந்து தெரிவிக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறேன். அதாவது அவரு கோச்சிக்கிட்டாரான்னு கேக்குறியா? கோச்சிட்டு கிளம்பிட்டாரா? அப்படியா? பாருங்க, அப்படியே அர்த்தம் வருது. இதுகாரம் எத்தனை வருஷம் அர்த்தம். இதுகாரம் எத்தனை வருஷம் பழையது, என்னோட பழனிய இதுகாரம் இவ்வளவு வருஷம். சரி, பழையும் நீ பழைய சன்மார்க்கம் தெரிஞ்சுக்கல. என்ன சன்மார்க்கம் தெரிஞ்சதில்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கல. நீ ஆரம்ப ஏபிசி தெரிஞ்சுக்கல. சன்மார்க்கம் என்னதுன்னு பாருங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கல. நீ சன்மார்க்கம் என்னது ஐயா? அவருதான் சன்மார்க்கம் சொன்னாரு. அவரு சொல்லியே அவங்க தெரிஞ்சுக்கலன்னா எப்படியா? என்ன கதை? ஏன் அப்படி? அதான் சமய பெற்ற அதிகமா இருக்கு அந்த காலத்துலயா? ஆமா, லெட்டரா படிச்சு பாருங்க. லெட்டரா படிச்சா நான் தெரியும் பாருங்க. ஆமா, சிவனோட இது நமச்சே அது மறக்காத. அவங்க என்ன விரும்புறாங்க அதுக்கு தக்க மாதிரி எழுதிடுறாரு. வேற வழி இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க.
இதான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லுவார். ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரோ? ஃபோர்ஸ் பண்ணுவார், சொல்ல மாட்டார். ஆ? சொல்லுவார் சார். ஆ. கேட்கறேன், என்ன வச்சு நீ வச்சு சொல்ல. ஓ ஐயா, அப்ப இப்ப இப்ப ஞானிகள் வந்து சொல்லுவாங்க, நம்ம கேட்கிறோம் கேட்கல வந்து அதை பத்தி அவங்க கேர் பண்ண மாட்டாங்களோ? பண்ண மாட்டார். அவன் கணக்கு சொல்ல முடிஞ்சு. இல்லையா, அப்ப அவங்க கருணை அப்ப இப்போ சொல்லி கேட்கலனாக்க திருப்பி திருப்பி தண்டனிட்டு சொல்வேன், பொருளை கொடுத்து வாசப்படுத்துவேன், மிரட்டி சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவார் சார், சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி சொல்லியும் கேட்கலையா? ஆமா, பொருள் கொடுத்திருப்பாரோ? எல்லாம் பண்ணி கேட்கல சார் யாரும். அதான் கையிலே சொன்னாரு, திருவிழாட்டு பதினாறு ராத்திரி சொல்றாரு. அப்ப அது என்ன அர்த்தம்? இவ்வளவு காலம் பழகி தெரிஞ்சிடலாப்பா. ஐயா, ஒரு சமயம் இப்படி இருக்கலாமோ, ஏதாவது இப்ப யாரும் தெரிஞ்சுக்கல, ஆனா நான் வந்து உங்க முன்னுக்கு இதை நிரூபிக்கிறேன், மறைஞ்சு காட்டுறேன், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு காட்டுறேன், அப்புறம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கீங்களா? முன்னாலே மறைஞ்சுக்காரு. இல்லையா, சொல்லிட்டுதான் போறாருல, அப்பதானே தெரியும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. மறைஞ்சு போயிடு. எழுதுல மறைஞ்சிட்டாரியா? இவங்கதான் கருதிலையே, அத யாரும் கருதிலையே, எங்க போனாரு என்ன ஆனாரு தெரியலன்றாங்கல்ல. வந்துட்டாரு சரி, ஆனா கடைசி அவர் வந்து இந்த சொல்லிட்டு போகும்போது திருக்காப்பட்டு முடுறதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னாக்கா, அது முடிச்சுட்டு இப்ப நம்ம ஏன் வள்ளலார் வந்து இன்னும் இப்ப நம்ம ஏன் வள்ளலார் வந்து இந்த காலகட்டத்துல ஏன்னாக்கா இப்ப அவர் வந்துதான் மறைஞ்சாரு, அவருதான் அவரோட தேகம் இருக்குன்னு நம்ம தெரியுதே. அப்பயே தெரிஞ்சிருச்சா, புரிஞ்சுருவாங்க. எழுதுறாருல, அடிக்கடி மறைஞ்சிருவாரு எழுதுறாருல. ஓகே, அடிக்கடி மறைஞ்சு வந்துருக்காருல. அப்ப இந்த போடுறவங்களாம் மறைவு வந்தாலும் இது புரிஞ்சு வேணாமா? இல்ல அது தெரியுதியா, நான் அவங்களுக்கு சொல்லலையா, நம்மளுக்கு சொல்றேன். அவங்களுக்கு நடக்கும்போது நிழல் வேலை பாத்துட்டு போட்டான்ல, அவர் நிழல் வெளியில பார்க்க மாட்டான். அவர் சாப்பிட வந்தாரு பாத்துக்க மாட்டான். அவர் குளிக்க வந்தாரு பாத்துக்க மாட்டான். வந்தாரு பாத்துக்க மாட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இருந்தாரு அவ்வளவுதான். நம்மளால முடியும் அவனு நினைக்கிறேன். நம்மளால முடியும் நினைக்கல. அவர் சாப்பிட சரியா? இப்ப வள்ளலார் வந்து கூப்பிட்டு வாங்கப்பா நான் உங்களுக்கு ரீச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட மாட்டாரா? ஏன் கூப்பிட்டு சொன்ன எல்லாத்தையும் அப்படியே போக மாட்டேன்ட்டாங்களா? அட்டம் பிடிச்சிருக்கீங்களோ? அதான் விட முடியல சார், விட முடியல. சமயத்தை விட முடியல. சமய தெய்வங்களை எதுவும் இது பண்ணிடுன்னு பயந்துட்டாங்களோ? வேளாமலையாரு ஐயா விநாயகர் எழுதுறாருயா. விநாயகர் அகவலா? அவர் எழுதுறாரா விநாயகர் அகவலுக்கு? இல்ல விளக்கம் எழுதுறாரா? அவரே பாட்டு எழுதுறாரு. எப்பயா? திருக்காட்டுப்புறம். திருக்காவிட்டு பிறகும் இவர் வந்து விநாயகர் அகவல் எழுதுறாரு, ஐயாவோட அகவலுக்கு விளக்கம் எழுதல. இல்ல நான் விட்டாரு அவரு. ஏன் அவரு தானே தலைமை சீரனு? ஆமா, 30 எழுதானு விட்டாரு அவரு. என்னங்க 30 எழுதானு விட்டாரு அவரு. 30 எழுதான்னு விட்டாரா? ஐயா எழுதுவாரா அப்படி சொல்றாரு ஐயா. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்னோட பேரன் மூப்பா வந்து எழுதுவாரு. நான் பேர இருந்தேன் ஐயா பேர் தான். இவன் பேர பேரன் அதிகம். ஏ முப்பாட்டதான் அவங்களா? நம்மளாம் அவங்களோட பேரன் தானே சொல்றேன். அவரு தமிழ்நாடு இல்ல. அதுல வேற அட்ரஸ்ட் வேற ஐயாவோட பேர். சரி சரி, மூப்பையா வந்து எழுதுவாருன்னு அவர் விட்டுருக்கிறாரு. அவர் சரி அகவல இது விநாயகர் அகவலை வச்சு எழுதுவான். மூப்பான்றவர் வந்து ஒரு காலகட்டத்துல ராமலிங்க விஜயம் நல்ல அவரு. ராமலிங்க எழுதுனா பரவாயில்ல இல்லையா? ராமலிங்க அகவலா? ராமலிங்க விஜயம். விஜயம்னா வந்தாரு வந்தது எழுதாம. ஆமாயா, அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், உட்காந்து அவரோட அனுபவம், அவர் கூட இருந்த அனுபவம், என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு ஒரு கதையை மாதிரி எழுதி வச்சிருக்கலாம்ல. அது எழுதாம சங்கர சங்கர விஜயமா? ஆமா, அது சங்கரர்.
ஐயா அவங்களா? ஐயா அது அந்த டீம் ஆச்சே. அதான் இவர் அந்த டீம் தான் இவரு. இவர் அந்த டீம் ஐயா. ஓகே புரிஞ்சியா ஐயா, புரிஞ்சு எனக்கு புரிஞ்சியா. இப்பதான் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க சாமி, இப்பதான் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு தெரியாதுயா, இல்ல முதலியார்னு வந்துச்சே, அதனாலதான் கேட்டேன். ஏன் அந்த டீம் முதலியார்னு இருக்காங்களா? எல்லாமே இருக்காங்களே. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு இப்பதான் புரியுதுயா, இப்பதான் புரியுது எதனால இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. வெளியே வர முடியல அவங்களால. நினைக்கிறேன் புரிஞ்சிருக்காது போல இருக்கு. ஆமா சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா மக்களே? கேள்வி இருந்து கேளுங்கப்பா. சரி, அந்த எதுக்கு சொல்லுங்க கடை விரித்தார் அப்படி ஐயா எழுதியிருந்தாருன்னா என்ன நினைச்சு எழுதியிருப்பாரு? ஐயா எழுதலப்பா அது. எழுதல. ஆனா நான் வந்து விளக்கம் சொன்னேன் அதுக்கு. கடிதம் ஒன்று கேட்டேன் இல்லையா, கடை விரித்தேன்னு சொன்னா சரியே கிரியே யோகம் ஞானம் 4 இல்லையா? ஞானு 4. கடை கடை ஞானம் தான் கடை. இல்லையா? இல்லைங்க, சரியை கிரியை யோகம் ஞானம். ஞானம் தான் கடை கடைசி. கடைசி நான் கடை விரித்தேன், ஞானத்தை விரித்தேன், ஞானத்தை விரிச்சேன், எல்லாத்துக்கும் கொடுத்தேன். கல்வார் கொள்வார்களை யாரை ஏத்துக்கல அச்சா கட்டிவிட்டேன்னு அர்த்தம்னா, ஒரு எக்ஸாம் சொல்ல பாருங்க. நான் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன். வாட்ச் கட்டிருந்தீங்க? ஓகே. எக்ஸாம்பிள் பிரேம் இல்லாத வாட்ச், இது பிரயோஜனமே இல்லாத வாட்ச். ஓகே. நீ ஒன்றா உங்களை பார்த்தேன். அஞ்சனா இந்த வாட்ச் கட்டிக்கப்பா, அதிர்ஷ்டம் பொங்கி அடிக்கும், நீ கோடி நாயிடுன்னு சொன்னேன். ஓகே. அப்படியே கொடுப்பான்னு வாங்கினீங்க. என் ஃப்ரெண்டு கேட்டான், என்ன அந்த வாட்ச் வேண்டாம், ஒரு தாப்டா அந்த தலை கட்டேன்டா அப்படின்னு. ஒருத்தன் அம்மிட்டான்டா, அவன் தலையில கட்டி விட்டேன் அப்பா அப்படின்னா இல்லையா? அது மாதிரி ஞானத்தை விரிச்சேன், கொள்வாரில்லை நான் கட்டிட்டேங்கிறார். ஓ, தலையில கட்டி விட்டேன், எப்படியோ இது பண்ணுங்கடா அப்படின்ட்டா ஞானத்தை கட்டி விட்டார். அதான் அர்த்தம். அப்ப நம்ம எஸ்கேப் போக முடியாது. சரியா? அவர் காலகட்டத்துல அவரு சொன்னாரா கொஞ்ச காலம் தடைப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு? அப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னாரா? சார் என்ன சொன்னாரு சொல்லுங்க. இனி கொஞ்ச காலம் தடைப்பட்டு இருக்கும் அப்படி ஏதோ வார்த்தை சொன்னாரா? மக்களே கேள்விங்களா? மக்களே எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இது முடிச்சிடுவா, அப்புறம் கேளுங்க. கேளுங்க இப்ப கேளுங்க. ஓகே ஐயா வணக்கங்கய்யா. உபதேச குறிப்புல ஐயா வந்து இந்த அனுபக்ஷம் சம்புபக்ஷம் அனுபவம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுவா நாங்க இந்த இதெல்லாம் கேட்கும்போது, இந்த புராணங்கள் இதெல்லாம் கேட்கும்போது விபுபட்சம் சம்புபட்சம்னா, இப்ப இந்த ஐயாவோட கதை நீங்க அதே பொய்ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விபூதி கொடுத்து இப்ப ஐயா பிறந்தாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி விபூதி மூலமா பிறக்கிறது, அந்த மாதிரி பிறப்பு சம்பந்தமா இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா பொய்யாங்க? இல்ல அப்படி அந்த ஒரு கதை இருக்கு இல்லைங்க, அது நீங்க ஒரு சாமியார் இல்ல அந்த இதுக்கும் இந்த இதுல வந்து 9 மாற்றுள்ள சுவர்ணதேகி சதாசிவன் வயசு அப்படின்றது இதுல வந்து அந்த அவங்களுடைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம புராணத்துல இதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு மந்திரத்தால, இப்ப வந்து குந்தி கதையை சொல்லும் போது மந்திரத்தால அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்ற போது பிறப்பு சம்பந்தமா அந்த இதை சொல்லுவாங்களான்னு நான் கேக்குறேங்க. என்ன பட்சம் சொன்னீங்க? பட்சம் விபுபட்சம் அனுபட்சம் மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை பட்சம் இருக்கு மொத்தம்? சரி, சம்பு பட்சம் என்ன சும்மா ஒரு சொல்லுங்க பாப்போம், என்ன கதை அது? பக்கம் ஒரே நடிப்பகுதியில தான் இருக்கா? சம்பு பட்சம் விபு பட்சம் பக்கம் 355. சாமி 355.
இது படிக்கணும். படிச்சீங்களா? ஆ. இந்த சம்பு பச்சமா? ஆமா. அது எதுக்கு சாமி சம்பு பச்சம்? கேட்டீங்கல்ல? இல்லையா, அது கொஞ்ச காலம் தடைப்பட்டிருக்கோம் அப்படின்னாரு, அது கேக்குறேன். அதை பாக்குறேன். தமிழ் படிப்பாங்க. சரி, அது வரைக்கும் நாங்க படிச்சிட்டு இருக்கோம். சம்பு பச்சம், விபு பச்சம். பசபேதமும் சிருஷ்டியும். சிருஷ்டிகள் பசபேதத்தால் அனந்த வகை. பசமாவது அனுபசம், பரமானுபசம், சம்புபசம், விபுபசம், பிரகிருதிபசம் ஆக 5. இவற்றில் சம்பு, விபு இவ்விரண்டிற்கும் அபக்குவம் இல்லை. மற்ற 3ற்கும் பக்குவம் அபக்குவம் உள. இதற்கு பிரமாணம் அடர்மலத்தடையால் தடையுறுமா. சாமி முன்னுக்கே சிக்குது, முடியல. வார்த்தை ஜார்கனா நிறைய இருக்கு. பஷம் பஷம் நிறைய வருது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புரியுது. ஓ, கீழே கொஞ்சம் படிப்போம், கீழே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓ, எப்ப கருத்தரிக்கணும் பொழுது மேற்படி பஷத்தில் பக்குவம் கண்ணால் பார்த்தவுடனே புணர்ச்சி என்று கருத்தரித்தல். சம்புபஷம் வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். புறக்கருதி பட்சத்தால் சங்கற்பித்த 3/4 நாழிகைக்குள் பிண்டம் தோன்றுது. பஷம்னாக எப்படி சிருஷ்டிக்கப்படுது அப்படின்ட்டா அப்படியே தேடிக்கிட்டே. இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்குல்ல, அது வல்லார் எழுதுனது தானே? ஆமா. இப்ப செவ்வாய்க்கிழமை நம்ம விரதம் இருக்கணுமா? யாரு பாருங்க, அது பாரியா இங்க பாரியா, யாருக்கு எழுத பாரு. தொடங்கடா. யாரு நாடி இருக்கு சாமி, நாடி இருக்கு. செவ்வாய்க்கிழமை விரத விதி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காரு. செவ்வாய்க்கிழமை விரத முறை இல்லைங்க. இந்த விரதம் இருக்கிறது நல்லதுன்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு எழுதிருக்கா? திங்கட்கிழமை இரவில் பலகாரம் செய்து. யாருக்கு எழுதினாரு? அதான் நான் படிக்கிறேன், எனக்கே தெரியும், நான் படிக்க போறப்பதான். யாருக்கு எங்க எழுதிக்காரு, யாருக்கு எழுதிக்காரு போட்டிருக்காரா? திருப்பில்ல இல்லைங்க. பார்வதிபுர வாசிகள் பெருமானாருக்கு தர்மசாலைக்கு எழுதி கொடுத்த இனாம் பத்திரம். இது வேறையாது. இங்க ஸ்கிரீன்ல பாருங்க சாமி, எங்க போட்டிருக்காரு? யாருக்கும் போட்டிருக்காரா? இது படிச்சுக்கிட்டா தனி போடல. ஏன் போடல சாமி? திருச்சிற்றம்பலத்தோட முடிஞ்சிருச்சு. ஒரு நோட்டு புக்கா மறைச்சிட்டாங்களோ? இருக்கு சாமி, கண்டுபிடிச்சது சாமி. சாமி இதானே? செவ்வாய்க்கிழமை இதேதான், சேம் தான் இருக்கு. திங்கட்கிழமை இரவில் பலகாரம் செய்து செவ்வாய்க்கிழமை. யாருக்கு இருப்பாங்க, யாருக்கு பாருங்க, யாருக்கு எழுது என்றதா இல்ல. கணபதி பூஜா விதி இங்கே ஜெனரல் எங்கேயா எழுதிருக்கு? நானும் தேடி பாக்குறேன், யாருக்கும் இல்லையா? இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. செவ்வாய்க்கிழமை விரத முறை திருச்சிற்றம்பலம். கீழே எங்க யாருக்குன்னு எங்க எழுதிருக்கு? ஒண்ணும் இல்லையா? தலைப்பு இல்லை, தலைப்பு இல்லையா? இல்ல. சரி. திங்கட்கிழமை இரவில் பலகாரம் செய்து செவ்வாய்க்கிழமை திருநீர் நெற்றியில் மாத்திரம் அணிந்து நல்ல நினைப்புடன் அங்க சுத்தி தந்த சுத்தி முதலில் செய்து கொண்டு முன் ஆசரமான சுத்த ஸ்தலத்தில் ஸ்நானம் செய்து இது ஸ்நானம் இதெல்லாம் வர்றது பார்த்தாக்கா இது அந்த டீம் மாதிரி இருக்கு. ஸ்தலத்தினால் குழைத்து அனுஷ்டானபடி தரித்து கொண்டு கணபதியை நினைத்து பின்பு ஸ்ரீ பஞ்சாசாரத்தை 108 முறை செபித்து
பின்பு சிவத்தியானம் செய்து எழுந்து வாயிலில் வந்து சூரியனை பார்த்து ஓம் சிவ சூரியாய நமவென்று மெதுவாக சொல்லி நமஸ்கரித்து அதன் பின்பு அவ்விடத்திலே நின்று கொண்டு தங்கள் தங்கள் மனதில் இருக்கின்ற கோரிக்கைகளை முடித்து கொடுக்க வேண்டுமென்று ஸ்ரீ வைத்தியலிங்கரையும் தையநாயகியையும் முத்துக்குமாரி சாமியையும் நினைத்து கொண்டு பின்பு ஓம் வைத்தியநாத நம வென்று 108 1008 2 எந்த அளவாவது செபித்து ஒரு பலம் மிளகு தீலையில் முடிந்து முடிச்சுக்கலாம் சாமி. முடிச்சுங்க. இதே புரிஞ்சிச்சு சாமி. யாருக்குன்னு புரிஞ்சிச்சு சாமி. இல்ல இது யாருக்குன்னு புரிஞ்சிச்சுன்னு. செவ்வாய்க்கிழமை வருது பத்தி சொல்றீங்களா? சரி, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாசம் லலா திவ்ய திருநிலேஸ்வரம் ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். போனோம். நன்றி, வணக்கம். போனோம். அதனால நன்றி. போயின்றது. வணக்கம் ஐயா. நன்றிங்களையா. நன்றி, வணக்கம்.